ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் இருக்க 3 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ டயக்ராம் பார்க்கலாம். இப்போ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு யூனிஃபார்மாக பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஒரே சைஸில் இருக்குது, அதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸும் ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை இதில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் டைப்போல் அப்படின்னாவே நெகட்டிவ் சார்ஜ்லேருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ்க்கு போகும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே சென்டரில் ஓ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இங்கே ஆங்கிள் தீட்டா இருக்குது. இங்கே ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பி. ஓகேவா, மொத்தமாக இருக்கிறது 2a தான் லென்த்து. அப்போ இது பாதி இங்கே ஏவாக இருக்கும், இங்கே ஏவாக இருக்கும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது ப்ளஸ் QE வெக்டார். ஓகேவா, இப்போ நெகட்டிவ் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அது மைனஸ் QE வெக்டார். இப்போ வாங்க நம்ம தியரி பார்ட்குள்ளே போகலாம். இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்சிடர் அன் எலக்ட்ரிக் டைபோல் AB placed in an uniform electric field at an angle theta. AB அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் எடுத்திருக்கோம். யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேலே அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். தீட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் ஆன் ப்ளஸ் Q, அதாவது ப்ளஸ் Qவில் QE வெக்டார் பார்த்துட்டோம். த ஃபோர்ஸ் ஆன் மைனஸ் Q மைனஸ் QE வெக்டார். தென் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைப்போல் இஸ் 0. ப்ளஸ் Q மைனஸ் Qன்னு இருக்குது. அப்போ ஈஸியாக அது கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் அந்த டைப்போலில் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. Due to these two forces, the dipole experience a torque which tends to rotate the dipole. அதாவது இந்த பாயிண்டில் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த டைப்போலுக்கு ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது. அந்த டார்க் இந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆங்கிள் தீட்டா கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸோடைய ரொட்டேஷ்னல் மோஷனை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இதே டிரான்ஸ்லேட்டாக போனால் அதை நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், ரொட்டேட் ஆகிறனால டார்க்குன்னு சொல்கிறோம். மற்ற எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. புக்கில் இன்னுமே சில பாயிண்ட்ஸ் டீப்பாக கொடுத்துருக்காங்க, அதையுமே இப்போ பார்த்துடலாம். கன்சிடர் அன் எலக்ட்ரிக் டைப்போல் ஆஃப் டைப்போல் மொமெண்ட் P வெக்டார் பிளேஸ்டு இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் ஹூஸ் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு அண்ட் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சார்ஜ் ப்ளஸ் Q வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் QE வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் சார்ஜ் மைனஸ் Q வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் மைனஸ் QE வெக்டார் இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. இப்போது இந்த பாயிண்ட் மூலிமா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சார்ஜ் ப்ளஸ் Q QE வெக்டார் அப்படிங்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போதில் அதே டைரக்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார்ஜ் மைனஸ் Q மைனஸ் QE வெக்டார் அப்படிங்கிற ஃபோர்ஸை இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்டு அப்படின்னா இது இந்த சைட் போகுதுன்னா இது ஆப்போசிட்டாக இந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், since the external field E vector is uniform, the total force acting on the dipole is 0. யூனிஃபார்மாக போகிறனால பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அது தானாகவே கேன்சல் ஆகி 0 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. These two forces acting at different points will constitute a couple and the dipole experience a torque. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. ஒன்று மேலே ஆக்ட் ஆகுது, இன்னொன்று கீழே ஆக்ட் ஆகுது. அது ஒரு கப்பில் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பில் அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th லெசனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும், அதோட சைஸ் சேமாக இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூலிமா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலிமா அது டேர்ன் ஆகிறத தான் நம்ம கப்பில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஆகிறனால அந்த டைப்போல் ஒரு அந்த டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் த டைப்போல். அந்த டார்க் தான் அந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் அண்ட் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் போது ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த டோட்டல் டார்க் ஆன் த டைப்போல் அபவுட் த பாயிண்ட் O. அந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து டார்க் என்னவாக இருக்கும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். டார்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டார்க் அப்படின்னாவே ரொட்டேஷனல் மோஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம்.
இப்போ வந்து நம்ம நெகட்டிவில் பார்க்கலாம், ஏன்னா டைபோல் நெகட்டிவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட சைட் பார்த்திங்க அப்படின்னா ஓஏ வெக்டார் இன்டூ ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா அதோட சைடு வந்து OB வெக்டார் இன்டூ ப்ளஸ் QE வெக்டார். இந்த ஃபோர்ஸ் நம்ம மாடுலஸில் போட்டுக்குவோம், ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறது அப்போ தான் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். இப்போது நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபஸ்ட் லைன் எழுதியாச்சு. செகண்ட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா OA வெக்டார் இன்டூ இங்கே நம்ம மாடுலஸில் போட்டிருக்கனால நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடுது. இங்கே OB வெக்டார் இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கனால அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ வந்து புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். யூஸிங் ரைட் ஹேண்ட் corkscrew rule, it is found that total torque is perpendicular to the plane of the paper and is directed into it. இப்போது இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் corkscrew ரூலை யூஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் டார்க்குமே பேப்பர் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இப்படி வந்து நடக்குது. ஸோ பெர்பெண்டிகுலராக நடக்கும்போது நம்ம sin θ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது அதோட மேக்னிடியூடு பார்க்கலாம். OA வெக்டார் அதோட மேக்னிடியூட் அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா OB வெக்டாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். OA வெக்டாருக்கு பதிலாக Q அப்படியே போட்டுக்கலாம். வெக்டாரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா sin θ, ஏன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு பார்த்துட்டோம். OB வெக்டாருக்கு பதிலாக Q அப்படியே வச்சுக்கோங்க. E வெக்டாருக்கு பதிலாக sin θ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே QE sin θ 2 இருக்கனால 2AQE sin θ அப்படின்னு எழுதிக்கிறோம். எலக்ட்ரிக் டைபோல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P = Q × 2A. அப்போ இந்த லைனில் Q × 2Aக்கு பதிலாக Pயை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு P யூஸ் பண்ணிக்கிறோம். E sin θ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா sin θவை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இப்போது டார்க் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா sin θவை பொறுத்த வரைக்கும் எப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? 1 கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? 90 டிகிரி இருந்தால் தான் கிடைக்கும். தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ டார்க்கு மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே PE sin θக்கு பதிலாக 90 டிகிரியை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். sin 90யோட வேல்யூ வந்து 1. அப்போ PE × 1 PE தான் வரும். ஸோ டார்க் மேக்ஸிமம் வந்து PE. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டார்க் மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா sin θ எப்போ மேக்ஸிமம்லேருந்து மினிமம் போகும் அப்படின்னா 0 டிகிரிலேருந்தால் தான் போகும். அப்போ டார்க் வந்து மினிமமாக இருக்கும் போது PE sin θக்கு பதிலாக 0 டிகிரி அப்ளை பண்ண போகிறோம். sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. அப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். டார்க் மேக்ஸிமமாக இருக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைபோல் ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. மினிமமாக இருக்கும் போது ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து டார்க் மினிமமான ரொட்டேட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக இருக்கும் போது this torque tends to rotate the dipole and align it with the electric field. இந்த டார்க் என்ன பண்ணுது? டைப்போலை ரொட்டேட் பண்ணி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது பார்த்திங்களா, அதே இடத்துல அதே லைனில் போய் அதை அலைன் பண்ணிடும். ஒரு தடவை அதை அலைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டோட்டல் டார்க்கும் 0 ஆகிடும். ஏன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸும் அங்கே போய் merge ஆகும் போது ஃபுல்லாகவே 0 ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மினிமமாக இருக்கும் போது அது ரொட்டேட் ஆகாதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த கொஷின் முடிஞ்சுது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் எழுதியிருக்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாவே போதும், கன்ஃபார்மாக 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இதையே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவோட லெசன் 1ல் இருக்க 3 மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.